உலகில் 144 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பமேளாவில் நடந்த ஒரு அதிசயம். கும்பமேளாவில் நடிகைகள் சன்னியாசியாகிறார்கள். ஆனால் அதே கும்பமேளாவில் ருத்ராட்சம் விற்றவள் நடிகையாகிறாள். லக்கி மோனாலிசா. மகா கும்பமேளாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பாலிவுட்டின் புதிய நட்சத்திரம் 16 வயது மோனாலிசா. 1977 தமிழ் திரையுலகம் கொண்டாடிய திரைப்படம் 16 வயது நிலை. அதில் நிழல் கதாநாயகி ஸ்ரீதேவி. 2025ஆம் ஆண்டு மகா கும்பமேளாவில் அதே 16 வயதில் ஹிந்தி திரையுலகம் கண்டெடுத்த ஸ்ரீதேவி மோனாலிசா. வலைதளத்தில் கும்பமேளாவில் சிக்கிய மீனாய் மோனாலிசா பிரபலமானார். கும்பமேளா கூட்டத்தில் ருத்ராட்ச மாலை விற்றவளின் அழகை பக்தர்கள் மட்டுமின்றி சோசியல் மீடியாக்களின் கவனத்தை ஈர்த்ததால் சூடு பிடித்த வியாபாரத்தை விட்டு சொந்த ஊருக்கு சென்றவன் சும்மா இருக்கவில்லை. தான் சலூனில் சிகை அலங்காரம் செய்ததை சோசியல் மீடியாவில் வெளியிட்டான். அதைத் தொடர்ந்து செல்வாக்கு உயர திரைப்படத்திலும் நடிப்பேன் என்றார். அதற்கு ஏற்றாற்போல் ஹிந்தி திரைப்பட இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா தனது அடுத்த படைப்பான டைரி ஆஃப் மணிப்பூர் என்ற புதிய ஹிந்தி திரைப்படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்துள்ளார். உலகில் 144 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பமேளாவில் நடந்த ஒரு அதிசயம். கும்பமேளாவில் நடிகைகள் சன்னியாசியாகிறார்கள். ஆனால் அதே கும்பமேளாவில் ருத்ராட்சம் விற்றவள் நடிகையாகிறாள். நன்றி, வணக்கம்.